சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் காலை அமர்வில் நெஞ்சுவிடு தூது என்கிற ஞான நூலினுடைய செய்தியை சிந்தித்து நிறைவு செய்து திருவருட்பயன் அப்படிங்கிற நூலை பற்றிய ஒரு செய்தியை தொடங்கி இருக்கின்றோம். அதில் 10 தலைப்புகள், ஒவ்வொரு தலைப்பின் கீழும் 10 குறட்பாக்கள் என்ற முறையில் இந்த நூல் அமையப்பெற்றிருக்கிறது. விநாயகப் பெருமானுக்குரிய வணக்கப்பாடலாக காப்புச் செய்யுளாகிய நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் இந்த குறட்பாவை நம்ம காலையிலே சிந்தித்திட்டோம். இனி தலைப்பின் கீழே முதல் அதிகாரமாக இருப்பது பதிமுது நிலை. புத்தகத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்க. 6வது பக்கம் அப்படியே பாருங்கள். இறைவன் தன் நிலையில் நிற்கும்போது சிவன் எனப்படுவன், உயிர்களின் பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி எனப்படுவன், ஐந்தொழில் செய்யும் பொழுது பதி எனப்படுவன். நம்ம காலையிலே பார்த்தோம். அதை அடியவர் உள்ளத்தில் என்றும் பதிந்திருப்பதாலும் அடியார் எண்ணங்களை நல்ல வழியில் பதியச் செய்தலாலும் பதி காரணப் பெயர். 2 காரணம். அடியார் உள்ளத்தில் பதிந்திருப்பதால் பதி, நல்ல எண்ணங்களை பதியச் செய்வதால் அவனுக்கு பதி என்று பெயர். பதியின் அனாதி நிலை முதுநிலையாகும். பதியின் அனாதி நிலை என்பது முதுநிலையாகும். நிலை அப்படிங்கிற சொல்லுக்கு என்றும் மாறாத நிலையான தன்மை என்று பொருள். இறைவனுக்கு எது மாறாதது அப்படின்னு கேட்டால் என்றும் ஒரே படித்தானதாக நிற்பது. அதனால தான் மூத்தானே மூவாத முதலானே என்று திருவாசகம் இறைவனை போற்றுகிறது. அப்படிங்கிற குறிப்பு அந்த அதிகாரத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட செய்தியாகும். இனி முதல் குறட்பா. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இறைவன் எப்படி இந்த உலகத்துக்கு இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், எழுத்துக்களில் அகரம் எப்படி இருக்குதோ அதுபோல உலகத்துக்கு இறைவன் இன்றியமையாதவன். இதான் முதற் குறட்பாவினுடைய செய்தி. அதை ஆசிரியருடைய வாக்கிலே நீங்கள் பாருங்கள். அகரமாகிய உயிரெழுத்து தானே இயங்கவும் பிற எழுத்துக்களை இயக்குமாறும் வல்லதாகி, தானே இயங்குவதும் பிற எழுத்துக்களை இயக்குமாறும் வல்லதாகி, எல்லா எழுத்துக்களிலும் இயந்து நிற்பதைப் போல. 3 செய்தி இருக்குது இந்த நான் படித்த வரியில். ஒன்று தானே இயங்குவது, மற்றொன்று பிற எழுத்துக்களை இயக்குமாறு வல்லதாக நிற்பது, மூன்றாவது அந்த எழுத்துக்களோடு இயந்து நிற்பது. 3 தன்மை அகரத்துக்கு இருக்கிறது. இந்த 3 தன்மையும் இறைவனுக்கு உண்டுன்னு அர்த்தம். பாருங்கள். தன்னோடு ஒப்பில்லாத பதி தானே அறியும் தன்மையும், தானே இயங்க வல்லதாகிய அகரம் போல பிறவற்றை அறிவிக்கும் தன்மை உடையவனாகி பிற எழுத்துக்களை இயக்கக்கூடியவனாக எழுத்தாக அகரம் இருக்கிறது. அதுபோல் பிற உயிர்களுக்கு அறிவிக்கக்கூடிய தன்மை உடையனாகவும் உலகப் பொருள் எல்லாவற்றிலும் நிறைந்து, அதாவது இயந்து நிற்பவன். அப்போ அகரத்துக்கு என்னென்ன தன்மை உண்டோ அந்த 3ம் இறைவனுக்கு உண்டு. தனித்து இயங்க வல்லது, பிற எழுத்துக்களை இயக்க வல்லது, பிற எழுத்தோடு இயந்து நிற்பது. இந்த 3 தன்மையை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா இறைவனுக்கு சொல்லும்போது தானே அறிபவன், பிற உயிர்களுக்கு அறிவிப்பவன், அது மட்டுமல்ல எல்லா உயிர்களோடும் இயந்து நிற்பவன். இதுதான் அந்த குறட்பால சொல்லப்பட்ட செய்தி. ஆக அதோடு மட்டும் அல்லாது, இதோடு கடந்து போகலாம். இந்த குறட்பாவுக்கான செய்தி அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனால் அதில் என்ன இருக்குது இன்னொரு வியப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அகரம் என்பது சடம். என்ன தான் நீங்கள் எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் கூட நாதம் என்பது சடப்பொருள் தான், சுத்த மாயையின் காரியம். ஆனால் இவன் சடம் அல்ல,
இவன் அகரம் போல், அகர உயிர் போல், அகரமாகிய உயிரெழுத்தை போல. ஆனால் அகரத்துக்கு இவனுக்கு என்ன வேறுபாடு? இவன் அறிவுடையவன், இவன் உயிர் பொருள், அது அறிவற்ற பொருள் என்னதான் இருந்தாலும். அதனால் அறிவாகி. அகரம் அறிவு பொருள் அல்ல, சடப்பொருள். ஆனால் இறை அறிவு பொருள். எனவே அறிவாகி. எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எனவே இந்த சிவம் எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டால், இது நிறைந்து நிற்கும். அது என்ன நிறைந்து நிற்கும் அப்படின்னா, அங்குங்கெனாதபடி எங்கும் நிற்கும்னு அர்த்தம். நிறைந்து நிற்கும். இந்த இறைக்கு ஒரு இலக்கணம் ஒப்பற்ற இறை, நிகரில் இறை. இவனுக்கு நிகராக இன்னொரு பொருளை நீங்கள் ஒப்பீடு செய்ய இயலாது. வள்ளுவர் வாக்கில் சொல்லணும், தனக்கு ஓமை இல்லாதான் என்று சொல்லப்பெறுகிற சிறப்புக்குரியவன். அதனால் அறிவாக இருப்பான், எங்கும் இருப்பான், நிறைவாக இருப்பான், நிறைந்து நிற்பான். இப்படி அந்த சொல்லை நீங்கள் கொண்டு கூட்டி கொண்டால் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். எனவே இறைவன் அறிவாகி நிற்பான், இறைவன் எங்கும் நிற்கும், இறைவன் நிறைந்து நிற்கும். நிறைந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நீக்கமரன்னு அர்த்தம். இங்கே அங்கே அப்படின்ற வேறுபாடு இல்லாமல், அறிவு பொருள் அறிவற்ற பொருள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கக்கூடிய தன்மை. இதுதான் நமக்கு உரிய செய்தி. அவ்வளவுதான். சரி, இந்த அளவில் இந்த குறட்பாவுக்கான செய்தி நிறைவு செய்துட்டு அடுத்த குறட்பாவுக்கு போகலாம். ஆனால் பரிமேல் அழகர் முதல் குறட்பாவுக்கு கொடுத்திருக்க உரையில் ஒரு நயம் இருக்கிறது, ஒரு சிறந்த ஆழமான கருத்து இருக்கிறது. அதை நம்ம ஆசிரியர் பெருந்தகை அதை எடுத்து முகந்து காட்டுகிறார். அடுத்த பற்றி பாருங்கள். விளக்கம்ங்கிற இடத்துல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம இந்த குறட்பா நாம் எல்லாரும் அறிந்தவர்கள் தான். ஆனால் அதற்கு பரிமேல் அழகர் தந்த உரை பாருங்கள். இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. இந்த குறட்பா எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர். அதாவது போல என்ற உவம உருவு மறைந்து வருமானால், உவமை அப்படிங்கிறது அந்த இதில் பார்க்கும்போது உவமைக்கக்கூடிய பொருளுக்கும் உவமேயத்துக்கும் இடையே போல என்ற ஒரு உவம உருவு மறைந்து வருமானால் எடுத்துக்காட்டு அணி எனப்படும் என்று நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லைங்களா? போல என்ற உவம உருவு மறைந்து இருப்பதனால் அப்படின்னா, அப்போ இது அணி என்ற வகையில் இது தலைமை பற்றி வந்து எடுத்துக்காட்டு உமை அணி. சரி, இதை விட்டுடுவோம். இதற்கு மேலே சொல்லப்பட்ட செய்தி ரொம்ப நுட்பம். கீழே பாருங்கள், அடுத்த வரி. அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலானும். இதுதான் நமக்கு வேண்டிய ஒரு நல்ல குறிப்பு. அகரம் என்பது எழுத்துக்களுக்கு எல்லாம் தலையாயது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அது எதனால் அது தலையாயது அப்படின்னு கேட்டால், யாராவது அதுக்கு தலைமை கொடுத்தார்களா? இல்லை. அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த ஆ என்ற எழுத்தை சொல்லும்போது பரிமேல் அழகர் தருகிற உரை பாருங்கள். அகரத்திற்கு தலைமை விகாரத்தான் அன்றி. விகாரத்தான் அன்றி அந்த சொல்லுக்கு பொருள் விளங்கணும் நமக்கு. என்ன விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலானும். நாத மாத்திரையாகிய இயல்பில் பிறத்தலானும் அப்படின்னு நமக்கு விளங்கணும். அப்போ விகாரத்தாலன்றி என்பதற்கு பொருள் என்ன? நம்ம அதை ஒரு சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், ரெண்டும் கூடி நிற்கும்போது 246 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு எழுத்தை சொல்லும் பொழுது நீங்கள் நாக்கு என்பதை நீட்டி சொல்லணும், மடக்கி சொல்லணும், முட்டாமல் சொல்லணும். இப்படி ஒரு எழுத்து பிறப்பதற்கு பல்வேறு நிலைகளில் அந்த நாக்கு மேலே கீழே முட்டியும் முட்டாமல் அப்படிலாம் வந்தால் தான் அந்த எழுத்து எழுத்தாக பிறக்கும். இல்லைன்னா நாம் ஒன்று நினச்சி சொல்லுவோம், அது ஒரு எழுத்தாக நிற்கும். இதுதான் அடிப்படை.
அப்போ நம்முடைய உதடுகள் ஒட்டணும், சில நேரங்களில் ஒட்டாமல் இருக்கணும், நாக்கு ஒட்டணும், ஒட்டாமல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. அப்போ இந்த ஒரு எழுத்தை சொல்ல தொடங்குகிற பொழுது நாக்கு விகாரப்படுகிறது, இதுதான் அடிப்படை. ஆனால் ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்தை சொல்வதற்கு நாக்குக்கு விகாரமே இல்லை. சும்மா வாய் வச்சுருக்கிறோம், ஆ அப்படின்னு வாய் திறந்தால் ஆ வந்துடும். நீங்கள் நாக்கை மடித்து சொல்லுங்கள், நீட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணுமா என்ன? இல்லை. அண்ணாத்துக்களை போய் முட்டி சொல்லுங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஆ வாயை திறந்தால் அது தானாக வந்துடும். எனவே இதற்கு தலைமை என்பது விகாரத்தானன்றி நாத மாத்திரையால் பிறத்தலானும். மற்ற எழுத்துக்கு அப்படி இல்லை. இக் அதுக்கு அடி வயிற்றிலிருந்து வந்து அப்படிங்கணும். ஞா மூக்கில் சொல்லணும், ஞா அப்படின்னு சொல்லணும். அப்போனா எவ்வளோ நீங்கள் அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வாங்கி இந்த வாயில் சொல்லிடக்கூடாது, மூக்கில் சொல்லணும். அந்த ஒலி குறிப்பே மூக்கில் தான் பறக்கணும் இல்லைங்களா? இல் 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 ர ர சாதாரண ர இரவும் பகலும், இரவும் பகலும் ரா சாதாரணமாக அப்படி போகுது. இரவாத இரவாத இன்ப அன்பு வேண்டி, அங்கே இரவாத ர அழுத்தி சொல்லணும். இன் உன் ரெண்டு இன் இருக்குது. ஒன்று சாதாரணமாக இன் சொல் இன்பம் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சும்மா அப்படி லேசாக என்றும் இன்பம்னு சொன்னால் போதும். அதுவே 3 சுழி இன் வருகிற இடத்துல நாக்கை மடித்து இன் அப்படின்னு சொல்லணும். அந்த நாக்கை மடித்து மேலே போய் முட்டி அப்படியே அழுத்தி சொன்னால் தான் இன் என்பது பிறக்கும். தன் தண்ணீர், தண்ணீரில் தன் நீர் தன் அந்த 3 சுழி இன்ன அழுத்தி சொல்லும் போதே நீ என்பது அதிலிருந்து பிறந்துடும். நீங்கள் அது 3 சுழி நீ தனியாக பிறக்க சொல்ல வேண்டியதில்லை. தண்ணீர் அப்படின்னாவே நீ அப்படிங்கிறது சேர்ந்து அதில் வந்துடும். அப்போ தன் என்பது குளிர்ச்சி. அதுவே தன் நான் அர்த்தம், என்னுடையது. தன் என்னுடையதுன்னு ஆகிடும். ஒரு சுழி ஒரு மாறும்போது அப்போ அதில் நாக்கினுடைய வேலை எப்படி வேலை செய்யுது? அது உள்ள போது மடிப்பது நீட்டுவது அப்படித்தானே இருக்கு. அதனால் அந்த செயலுக்கு விகாரம் என்று பெயர். எனவே எழுத்துக்களில் அகரம் விகாரம் இன்றி பிறத்தலானும், நாதா மாத்திரையால் விகாரமின்றி பிறத்தலானும், ஆதிபகவர்க்கு தலைமை செயற்கை உணர்வான் அன்றி இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலாலும் கொள்க. எப்படி ஆ என்ற எழுத்து செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக நாத மாத்திரையில் பிறக்கிறதோ, அதுபோல தெய்வம் என்பது உலகத்திற்கு செயற்கை அல்ல, இயற்கை. எவ்வளோ பெரிய நுட்பத்தை பரிமையாளர்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போனார் பாருங்க. கடவுள் ஒருத்தர் வேண்டுமாயா உலகுக்கு? ஆம், இந்த உலகத்துக்கு கடவுளை யாரும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அது உலகத்துக்கு இயல்பு, அகரம் போல என்று வள்ளுவ பெருமானின் உள்ள கிடக்கையை எடுத்து சொன்னவர் பரிமேல் அழகர் என்பது சான்றோர் பெருமக்கள் தந்திருப்பார். ஆனால் அந்த குறட்பாவை எடுத்து காட்டிட்டார். அதற்கு மேலாக நம்முடைய பெருமக்கள் ஞானசம்பந்த பெருந்தகை மதுரைக்கு பக்கத்தில் ஆப்பனூர்னு ஒரு தலம் இருக்குது, வைகை ஆற்றின் கரையில் இருக்கிற தலம். அந்த தலப்பதிகத்தில் அகர முதலானை அணி ஆப்பனூரானை இறைவனை சொல்கிறார். அவன் யார்? அகர முதலானை. நாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரம், ஆனத்தின் முன் எழுத்தாய் நின்றானை, ஆ என்ற எழுத்தின் முன்னாய் நிற்கிறான்கிறார். ஆனத்தின் முன் எழுத்தாய் நின்றானை என்று திருநாவுக்கரசு பெருமானும் நம்முடைய நெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற திருத்தலத்தில் நம்பி ஆரூரர் பெருமான் அகர முதலின் எழுத்தாகி நின்றாய் என்று நம்முடைய நம்பிகளும் இறைவனை அகரம் என்ற சொல்லில் குறித்திருக்கிறார். அதுபோக
தாயுமானவர், இன்னும் பல பெருமக்கள் இறைவனை சொல்லும்போது அவனை அகரம் போன்றவன் என்று குறித்திருக்கிறார்கள். எனவே திருக்குறள் இறைவனை அகரம் போன்று என்று சொன்னது. அதன் பின்வந்த அருளாளர்களும் பொன் போல போற்றி இருக்கிறார். வள்ளுவர் சொன்னார் இல்லையா என்று அவர்களும் தங்களுடைய பங்களிப்பாக உரிய இடங்களில் இறைவனை அகரம் போன்றவன் என்பதை அவர்கள் சொல்ல மறக்கவில்லை. அந்த வகையில் முதல் குறட்பால சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா, அகரம் அறிவற்றது, ஆனால் இறை அறிவுடையது. எனவே அறிவாகி இருக்கும், எங்கும் இருக்கும், நிகரில் இறையாகிய அந்த நிறைந்து நிற்கும் அப்படிங்கிறத முதற் குறட்பால அருளியிருக்கிறார். நீ இரண்டாவது குறட்பா, தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். இந்த குறட்பா யாருக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக யார்த்தையாவது நீங்கள் பேசணும்னு சொன்னால், கடவுள் ஒருத்தர் தானே, ஆம் ஒருத்தர் தான், அப்புறம் ஏன் சிவசக்தின்னு ரெண்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டால், இந்த ஒரு குறட்பா போதும். அவன் ஒருவன் தான், ஆம் அவன் ஒருவன் தான், சரி அப்போ ஏன் ரெண்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒருவன் நம்ம முன்னாடி படித்து பாருங்கள், பத்தியில் அந்த தலைப்பு கீழே படித்து பாருங்கள், சிவம் தன்னிலையில் நிற்கும்போது சிவம் என்று பெயர், உயிர்களின் பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி எனப்படுவன்னு படித்தோமே. அப்போ சிவம் சிவமாக இருந்துச்சுன்னா நமக்கு பயன்படாமலே போயிடும். நமக்கு பயன்படணும்னா அவன் என்ன பண்ணணும், கீழே இறங்கணும். இறங்கி வரும்போது அவனுக்கு என்ன பெயராகிறது, சக்தி என்ற பெயராகிறது. அதனால் தான் இங்கே எழுதினார், தான் தன் தையல் இரண்டுமா நிற்பது எதற்காக அப்படின்னு கேட்டால், இந்த உயிர்கள் அவனைப் போல ஆக வேண்டும் என்பதற்காக. தன் நிலைமை, அவன் நிலைமை என்ன, பதிமுது நிலை, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றல், இது அவனுக்குரிய இயல்பு நிலை. அந்த பதிமுது நிலையாகிய பாசங்களை நீங்கி நிற்கிற தன்மையை உயிர்களும் பெற வேண்டும் என்பதற்காக. தன்னிலைமை யார் பெறுவதற்கு, நிலை பெற்ற உயிர்கள் பெறுவதற்கு. மண் உயிர்கள்னார், தன்னிலைமை மண் உயிர், மண் உயிர்னு சொல்லலை, 3 சுழின்னு போடலைங்க, மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர்கள். அப்போ இறைவனும் நிலையானவன், உயிர்களும் நிலையானவை. நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பல இடங்களில் உயிரை சொல்லுகிற இடங்களில் வள்ளுவ பெருந்தகை மண்ணுயிர் என்ற சொல் பயன்படுத்தி இருக்கிறார். மண்ணுயிர் ஓம்பி வள்ளுவருடைய வாக்கில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உயிர்கள் நிலையானவை, அவை யாராலும் படைக்கப்பட்டவை அல்ல. இந்த கருத்தின் அடிப்படையில் தன்னை போன்று உயிர்களும் பாசம் நீங்கி இன்பமாய் இருப்பதற்காக, எனவே உயிர்களுக்காக அவன் என்ன பண்ணுறான், இந்த உயிர்கள் தன்னை சார்வதற்காக, தன்னை போல சார்வதற்காக என்ன பண்ணான் அப்படின்னார். ஆக அந்த கருணையை செய்கிற ஆற்றலுக்கு பெயர் சக்தி என்று பெயர். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் எது, சக்தி. சக்தி தான் தரும். என்ன தரும், தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும். சரி, எது, சக்தி. அந்த சக்தியை விட்டு பிரிப்பின்றி இருப்பவன் எங்கள் தலைவன், சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். ஆக முதல் அடிப்படையில் மண்ணுயிர்கள் தன்னிலைமை சார தரும் சக்தி, இது ஒரு நிலை. அதுக்கப்புறம் அந்த சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான். எனவே இறைவன் உமையம்மையை விடுத்து நிற்பவன் அல்ல, உமையம்மை இறைவனை விடுத்து நிற்பவள் அல்ல. நமக்கு புரிபடாத காரணத்தினால நமக்கு சிவமும் சக்தியும் ரெண்டாக வைத்து கொண்டு பிரிந்த நிலையில் வைத்து விரிந்த நிலையில் வழிபாடு பண்ணுறோம். நீங்கள் என்றாவது ஒரு நாள்
அந்த வழிபாட்டின் நுட்பம் உங்கள் அறிவுக்கு எட்டுகிற நாள் வாய்க்கும் பொழுது இருவரையும் தனித்தனியாக வணங்க மாட்டோம். ஒரே வணக்கத்தில் 2 பேருக்கும் வணக்கம். இதுதான் அடிப்படை. எனவே நமக்கு அது புரிபடுவதற்காக 1 2 நிற்கிற தன்மை. அப்போ இதற்கான விளக்கத்தை பேராசிரியர் 2 பக்கத்துக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லப்போனால் 3 பக்கம். நீங்கள் வீட்டில் போய் இதனுடைய விரிவை பார்த்து கொள்ளலாம். 3 பக்கங்களில் இந்த குறட்பாவுக்கான விரிவுரை பேராசிரியரால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சிவஞான மாவாடியத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவன் தன்னை போல உயிர்கள் ஆவதற்காக தானும் தன் தையலுமாக வருகிறான். செய்தி தான். அதனால் நீங்கள் திருவாசகத்தில் அம்மையை சேர்த்தி தான் பாடியிருப்பார். ஆனால் வந்தது யார்? குருமூர்த்தமாக இறைவன் தான் வந்தான். அதையும் பதிவு செய்தார். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அவருடைய பெருமை. குருபரனாக தான் வந்தார். அப்போ அவர் மட்டுமா தான் வந்தார்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் சொன்ன அத்துணை இடங்களிலும் பாருங்கள், அவரையும் சக்தியும் இணைத்து தான் பாடி அம்மையே அப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனில் பானும் திசைகளும் மா கடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி. அந்த தொன்மை கோலம் என்பது 2 பேர் சேர்ந்து இருப்பது. அந்த குறட்பால் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் தான் அந்த பாட்டு சொல்லப்படும்போது கோத்தும்பியில் 18வது பாட்டு. 2ம் சேர்ந்து தான் அந்த பாட்டு முழுக்க. தோலும் துகிலும் முதல் சாமிக்கு சொன்னார், அம்மைக்கு சொன்னார். தோலும் துகிலும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் சூலமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிந்துதாய் கோத்தும்பி. அப்படி ஒன்றொன்னா சொல்லும்போது பெருமான் பெருமாட்டி பெருமான் பெருமாட்டின்னு 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லி கொண்டு வருவதை நீங்கள் இந்த பாடலில் பார்க்கலாம். அதனால் பல இடங்களில் இறைவனும் இறைவியுமாக இருந்த காட்சி தான் மணிவாசக பெருமானுடைய அறிவுக்குள்ளே நின்றது. குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. வந்தது அவர்தானா? ஆம். சிவனென யானும் தேரினன் காண்க அவனெனை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. உடனே காண்க என்பது நம்முடைய மணிவாசகருடைய அனுபவத்திலும் நீங்கள் பார்க்கலாம். பெருமக்கள் எல்லோருமே சிவசக்தியாகத்தான் இறைவனை பார்த்திருக்கிறார்களே ஒழிய தனித்து எங்கேயும் சொல்லப்படலை அப்படிங்கிறத இந்த குறட்பாவின் வண்ணமாக இப்போ நீங்கள் இதுக்கு இறைவன் ஏன் 2ஆ நிற்கிறான் என்பதுக்கு வேறு நூலை படித்தா பெரிய பாட்டு படிக்கணும். 2 வரிக்குள்ளே செய்தி மனதுக்குள்ளே வைத்து கொள்ளணும்னா தன்னிலைமை மண்ணுகள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிறா. அடுத்த குறட்பா பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். இறைவனுடைய பெருமை, அவனுடைய நுண்மை, அவனுடைய பேர் அருள், அந்த அருளால் உயிர்கள் பெறுகிற பேரு. 4 செய்திங்க. இந்த குறட்பால 4 செய்தி சொல்றார். இறைவனுடைய பெருமை, இறைவனுடைய நுண்மை, இறைவன் உயிர்களுக்கு இறங்கி அருள் செய்கிற அருள், அதுக்கப்புறம் அந்த அருளால் உயிர்கள் பெறுகிற பேரு, அதான் பேற்றின் அருமை. இந்த 4ம் இவன் கொடுப்பது போல மற்றவர்கள் கொடுக்க இயலாது. ஒப்பின்மையான், இவனைப் போல இன்னொருவரை அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு ஒருபோதும் வாய்ப்பில்லைன்ட்டார்.
அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனை நேசிக்கிறோம் என்று நமக்கு விளங்கணும். நாம் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டது? ஒப்புமை இல்லாத தெய்வம். அவரை போல இன்னொருத்தர் இருக்காங்களா? ஒரு காலத்தும் இல்லை. அப்படிப்பட்ட சிவம்தான் நாம் வணங்குகிற தெய்வம் என்பதை இந்த 3வது குறட்பா உணர்த்துகிறது. அப்படியே உரை பாருங்க. உலகப் பொருள்கள் எல்லாம் தம்முள் அடங்க, அவை எல்லாவற்றையும் தம்முள் அடக்கி பெரியவனாக அவற்றை கடந்து நிற்கும் பெருமைக்கும். இப்போ பெருமை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவற்றில் எல்லாவற்றிலும் பெரியது தான் அது பெருமைக்கு உரியது. நீங்கள் எதெல்லாம் இந்த உலகத்தில் பெரியது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த பெரியதுக்கெல்லாம் பெரியது எதுன்னு கேட்டால் இறைவன் தான். அதான் எல்லாவற்றையும் தன்னுள் அடங்க, அவற்றை தம்முள் அடக்கி பெரியவனாக அவற்றை கடந்து நிற்கக்கூடிய பெருமைக்கும். அது பெருமை. நுண்மை அப்படின்னா என்ன? அணு என்பது நுண்பொருள். அந்த அணுவுக்குள் அணுவாக இருப்பது அவன் நுட்பத்துக்கும் நுட்பமானவன் அர்த்தம். அதுதான் சொன்னார். உலக பொருள் எல்லாவற்றுக்கும் உள்ளீடாக நிறைந்து நிற்கக்கூடிய நுட்பத்திற்கும். எனவே எல்லாவற்றும் பெரிதுக்கும் பெரிதாக நுட்பமான பொருளுக்கு அதைவிட நுட்பமான பொருளாகவும் உலகத்தின்பால் கொண்டிருக்கும் பேரருள். பேரருள் இரக்கம் உடைமை, அதான் அருள் பேர். பேரருள் உலகத்தின்பால் கொண்டிருக்கும் பேரருள்க்கும் உலகு உயிர்கள்பால் செய்யும் அருளின் அருமைக்கும். அருளின் அருமைக்கும் வேறொருவர் தனக்கு ஊமை இல்லாத உயர்வுடையவன் இறைவன் ஆவான். இந்த 4 நிலை இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு உலகத்தில் எது பெரியது அப்படின்னா மேருமலை. அந்த மேருமலையை விட மேலான, அதை விட பெரியவன் இறைவன். ஆனால் நம்முடைய நூலில் சொல்ல இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்வது. அதனால தான் ராசராசன் அப்படி நெஞ்சுக்குள்ளே அந்த செய்தி உள்ளே நுழைந்ததுனால தான் பெருவுடையார் அவர் தான் பெரியவன் உலகத்துக்கு கண்ணில் பார்த்த சொல்லணும். நூலை படித்து சொல்லுறதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லட்டும், பார்த்தோன்னே யோ ஒரு தான் பெரியவர் அப்படி சொல்லணும்னு ராசராசன் கருதி இருக்கிறார். எப்படிப்பட்ட எண்ணம் இருந்துக்குன்னு நினச்சிப்பார். அதை சும்மா சிவலிங்கத்தை பெருசாக வச்சு மட்டும் அவர் காட்டலை. நான் முன்னையே உங்களுக்கு ஒரு முறை வகுப்பில் சொல்லியிருக்கிறேன், நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அதாவது நீங்கள் முதல் கோபுரம் கடந்த 2வது கோபுரம் இருக்குது. பெருவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல போய் இறங்கணுன்னே அந்த அகலியை தாண்ட உடனே ஒரு வாயில் இருக்கிறது. அந்த வாயில் கடந்து இன்னொரு வாயில் இருக்கும், 2வது கோபுர நுழைவு வாயில். அந்த இடத்துல ஒரு துவார பாலகர் இருப்பார். அந்த துவார பாலகர் ஒரு 10-12 அடி உயரத்துக்கு மேலே இருப்பார் அவர். ஏன்னா அந்த கோபுரத்தில் மேலே அதுக்குரிய இடத்துல வச்சுருப்பாங்க. நாம் இங்கேருந்து பார்த்தா சின்னதாக மாதிரி தெரியும், பெரிய திருமேனி துவார பாலகர். அவருடைய அந்த வடிவத்தை அப்படியே உற்று நோக்கிட்டு மேலேருந்து அப்படியே கீழே வந்தீங்க